நாம் தியானித்த வண்ணமாக, அன்றியும் நீங்கள் நன்மை செய்வதிலே மறவாதிருங்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த நன்மை மறவாதபடிக்கு, தான தர்மங்களை மறவாதபடிக்கு நாம் செலுத்தும் பொழுது தெய்வ பார்வையிலே அது அதிகமான பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உண்மையாகவே நம் வாழ்க்கையிலே நாம் அநேக நேரம் பிறருடைய நன்மை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். நாமும் அனைவருக்கு நன்மை செய்வதை மறந்து விடுகிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக நன்மை செய்ய மறவாதீர்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட ரோமர்கள் நிறுவும் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் மனதிலே அநேக காரியங்களை எப்படியாக உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமோ அதுபோல நன்மையை நாம் பற்றி கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், நமக்குள் இருக்கின்ற தேவன், நமக்குள் அசைவாடுகிற ஆவியானவர், நம்மை ஆள்கின்ற ஆவியானவர் நல்லவராய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தை தேவன் ஆதியிலே படைத்த போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தபோது ஜலத்தின் மேல் ஆவியான் அசைவாடினார், எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அதுபோல நமக்குள்ளாக தேவ ஆவியான் அசைவாடுகிறபடியினாலே நம் வாழ்க்கையிலே தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நமக்குள்ளாய் எந்த நேரமும் நன்மை என்கிற தன்மை கடந்து வர வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது, அவர் வாழ்ந்த காலமெல்லாம் எந்த மனிதரை பார்த்தாலும் அவர் ஒருவருக்கும் தீமை செய்ததாக, ஒருவரையும் வெறுத்ததாக, ஒருவரையும் தள்ளினதாக, ஒருவர் மீதும் அவர் ஆக்கினி தீர்ப்பு கொடுக்காதபடிக்கு நன்மை செய்தார். அதுபோல் நமக்குள் தேவன் ஆவியாய் வாசம் செய்கின்றபடியினாலே நன்மையை பற்றி கொள்வோம். நிச்சயமாகவே இது தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மத ரீதியாக யோசிக்கிறோம். ஆலயத்துக்கு போவதும், தேவனை ஆராதிப்பதும், தேவனை ஸ்தோத்தரிப்பதும், தேவனை தேடுவதுமே வாழ்க்கை என்று யோசிக்கிறோம். அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவமான வாழ்க்கை. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, நம் அன்பு உண்மையுள்ளதாக, நம்முடைய அன்பு தியாகம் உள்ளதாக, நம்முடைய அன்பு தாழ்மை உள்ளதாக, நம்முடைய அன்பு விட்டு கொடுக்கிறதாக, நம்முடைய அன்பு மன்னிக்கிறதாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்கிற அந்த அனுபவம் நம் வாழ்க்கைக்கு மிக அவசியம். தேவன் அந்த அனுபவத்தில் செல்ல நமக்கு கிருபை செய்ய நாம் ஜெபிக்க வேண்டும். பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. ஆமாண்டவரே, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு பார்க்கிற வண்ணமாய் கர்த்தாவே, நாங்கள் நன்மை எங்களுக்குள்ளாய் பற்றி கொள்ளும்படியாக எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அல்லவா, எங்களுக்காக ஜீவனோடு எழுந்து எங்களுக்குள் இருக்கிறபடினால் நாங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்கிற அந்த ஆழமான அன்புக்குள்ளாக, எங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்கும்படியாக உண்மையுள்ள அன்பாக, தேவ அன்பை பிரதிபலிக்கின்ற ஒரு அன்பாய் எங்கள் அன்பு இருக்கட்டும். நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.